ஒரு வசதியான குடும்பம். அப்பா புகழ்பெற்ற என்ஜினியர். அந்த நகரத்தில் அவருக்கு நிறைய டிமாண்டு. அவர் ஒரு பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்து எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாருன்னா எந்த சிக்கலும் இருக்காது. அவ்வளவு அழகாக கடைசி வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் சூப்பர்வைஸ் பண்ணி கொடுப்பவர். இன்னும் அவருக்கு நிறைய டிமாண்ட் இருந்தது. ரொம்ப பிஸியாகவே இருப்பார். அம்மா ஒரு கல்லூரியில் பேராசிரியர். அவனும் நல்ல திறமையான ஒரு பேராசிரியர், நிறைய சம்பாதிச்சாங்க. மகன் ஸ்கூலில் படிக்கிறான். அந்த கிளாஸில் அவன் டாப்பர். நல்ல வசதியானதாக இருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் அப்பா காலையில் எழுந்து ஒரு ரூமில் பெரிய டேபிளில் ஏதோ ஒரு பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருந்தார். அம்மா சமையலறையில் இருந்தாங்க. பையன் மெதுவாக வந்தான். அப்பா ரூம் பக்கத்தில் வந்து நின்னான், வெளியே நின்னான். நான் உள்ளே வரலாமான்னா பிஸியாக இருந்தவர் திரும்பி நிமிந்து பார்த்து வாடான்னார். வாடான்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் பக்கத்தில் நின்ன பையன், அப்பா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டான். சிரிச்சுக்கிட்டே, அது உனக்கு எதுக்குடா அதுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா நான் உண்மையிலே தான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னா. ஏதோ பையன் விவரமாக தான் கேட்குறான்னு சொல்லிட்டு டேபிள் தள்ளி வச்சுட்டு, ஒரு நாளைக்குலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதம் ஏறக்குறைய 1 லட்சம் 1.25 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னார். அப்போ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் 1.25 லட்சம்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 3000. சரியாப்பாண்ணா? கணக்கு பார்த்தா கரெக்டு தான். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3000 சம்பாதிப்பேன் அப்படின்னா. பையன் இருங்கப்பான்ட்டு போனான் வேகமாக வெளியே. போய் அவன் அம்மாட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபா உடனே வேணும் அப்படின்னா. எதுக்குடானார்? நீங்கள் கொடுங்களாம் அப்படின்னா. அம்மாவும் 1000 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வந்தான். அவனுடைய உண்டியலை உடைச்சான். அதில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து எண்ணுனான். எனக்கு 2000 சுவிட்ச் வந்தது. அம்மா கொடுத்த இந்த 1000, இவன் வச்சிருந்த 2000 சுவிட்ச் பார்த்தா எனக்கு 3000 சுவிட்சம். நேராக அந்த 3000 சுவிட்சத்தை கொண்டு வந்தான். அப்பாட்ட கொடுத்தான். அப்பா நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது 3000. இந்த 3000த்துக்கு கூடவே இருக்குது. இதை இன்றைக்கி வச்சுக்கங்க. இன்றைக்கி முழுசும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன். அந்த வேலை செய்வேன் என் கூட இருக்கணும். அப்பாவுக்கு ஷாக், தூக்கி வாரி போட்டது. என்னடா சொல்கிறேன்னார். ஆமாம்ப்பா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்ல இன்ஜினியர் பேர் வாங்கிட்டீங்க, எனக்கு அப்பாவா இல்லையே, அம்மாவுக்கு கணவராக இல்லையே. இந்த ஒரு நாளாவது நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு எங்கள் கூட இருக்கணும், அதுக்கு உங்களுக்கான சம்பளம்னு சொல்லி திரும்பி கொடுத்தான். அப்பா ரொம்ப நொந்து போய், காசை நீயே வச்சுக்க, இந்த நிமிஷத்துலேருந்து இன்றைக்கி நைட்டு நீ படுக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், அம்மா கூட தான் இருப்பேன், வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாங்க. கோயிலுக்கு போனாங்க, பூசையில் அட்டன் பண்ணாங்க. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படி மதியான சாப்பாடு நல்லா தடபடலாம் செஞ்சாங்க. சாப்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. சாயந்தரம் பார்க்குக்கு போனாங்க. அது முடிச்சுட்டு பீச்சுக்கு போனாங்க. சாயந்தரம் வெளியே சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு வந்தாங்க. அப்பா பையனை பற்றி கேட்டார். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இது மாதிரி நீ வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்போ சொன்னார், இனிமே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை நான் செய்ய மாட்டேன், உன் கூடையும் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த பார்த்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் ஆரம்பித்தோடனே பரபரப்பாக இருக்கும் ஊர். எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கும். எல்லாம் புது யூனிஃபார்மு, புது புக்கு, இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம். ரோடு பார்த்தா பிஸியாக இருக்கும். ஏறக்குறைய 1 மாதம் 1.5 மாதம் வெறிச்சோடி கடந்த தெருக்கள், பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்து பரபரப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஜூன் மாதம் நாளை கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டம் அந்தோனியார். ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்தோனியார். பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க வசதிக்கு ஏற்ற அந்தந்த பங்குகளில் அந்தோனியார் திருவிழா ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. போன வாரம் கடலூர்லேயே கொடியேறியாச்சு. இன்னும் சில ஊர்களில் முதல் செவ்வாய்க்கிழமை திருவிழாவே கொண்டாடிட்டாங்க. ஏனென்றால் ஜூன் மாதம் ஆரம்பத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய நினைவு அந்தோனியார். எல்லா பங்குகளிலும் இருக்கும் அந்தோனியார் கோயில். கோயில்னா ஒரு சின்ன குருசடியாவது இருக்கும். நமக்கும் பங்கு ஆலயம் என்னமோ நம்முடைய ஜெவமாலை அன்னை ஆலயம் என்றாலும் இங்கும் அந்த அளவுக்கு எல்லோரும் வந்து நம்முடைய அந்தோனியாருடைய அந்த பக்தி முயற்சியில் நாம் ஈடுகொள்கிறோம். காரணம் நம்முடைய அன்றாட அனுபவம். எல்லா பங்குகளிலும் ஆரோக்கிய மாதாவும் அந்தோனியார்னு சொல்லுவாங்க. தே ஆர் தி கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆஃப் தி பேரிஷ்னு சொல்லுவாங்க. காசுக்கும் சரி. அந்த அளவுக்கு அந்தோனியாரை நாம் நினைவு கூறுவதற்கு அந்த நவநாளை கொண்டாடுவதற்கு நோக்கம் என்னென்றால் அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை அந்தோனியாரின் பரிந்துரையின் மூலம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. செசாருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? செலுத்த வேண்டுமா வேண்டாம்? அவங்க எது கேட்குறான்னு நமக்கு தெரியும். சிக்கல் வெளிவேடத்தை புரிந்து கொண்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதையும் ஆண்டவர் புரிந்து கொண்டு அழகான ஒரு பதிலை தருகிறார். சீசருக்குரியதை சீசருக்கும்,
ஆக சீசருக்கும் நாம் நம்முடைய பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய அரசுக்குரிய அந்த பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும். அத்தோடு நின்றுவிடக்கூடாது. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும். அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது சீசருடைய உருவம், எழுத்துக்கள். எனவே அவருக்கு சொந்தம். நம்முடைய முகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது என்ன? கடவுளுடைய முகம், கடவுளுடைய சின்னம், கடவுளுடைய பெயர். ஆக கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்த வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பரபரப்பாக இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் பேர் பக்தியாக இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி சீசனில் தான் நம்ம வரோம். மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்த வேண்டும் என்று இந்த 2 கடமைகளும் இணையான கடமைகள் என்று சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் வாழ்ந்து காட்டினார் அந்தோனியார். 3 கடமைகள் என்ன? முதலில் அவர் வாஸ் எ ரிலீஜியஸ் பிரீஸ்ட், ஒரு துறவி. ஒரு துறவிக்குரிய அடையாளம் என்ன? கீழ்ப்படிதல். அதே சமயத்தில் ஏழ்மை, அதை முழுக்க வாழ்ந்தார். ஒரு நல்ல துறவியாக இருந்தார். அடுத்ததாக அவர் கொடுக்கப்பட்ட அடுத்த பொறுப்பு, கடமை, இறை வார்த்தையை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவர் இறை வார்த்தையில் ஆழமாக இருந்து போதித்தார் என்றால் இன்னும் அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது. ஆக இறைவன் தனக்கு கொடுத்த அந்த கடமையை முழு முதலாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார். 2வது கடமை. 3வதாக அதை செயல்களிலும் காட்டினார். தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய இறை அனுபவத்தை, தான் பறைசாற்றிய இந்த இறை வார்த்தைகளை புதுமைகள் மூலம் அவர் செய்து கொண்டிருந்தார். எனவே தான் அவரை கோடி அற்புதர் சொல்லுகிறோம். அவருக்கு எந்த விதமான ஒரு வரைமுறையும் கிடையாது. ஆக இந்த 3ஐயும் முழுமையாக அவர் வாழ்ந்ததினால்தான் அவர் ஏதோ வெறும் போதகர் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்தவர். எனவே அவரை தேடி வரக்கூடிய நாம், அவருடைய நவநாளை கொண்டாடக்கூடிய நாம், விழாவை கொண்டாடக்கூடிய நாம், நமக்கும் இதே 3 கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நம்முடைய குடும்ப கடமை. ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய தந்தைக்கு, பெற்றோருக்கு மகனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். அப்பா அம்மா வயசானவங்களாக இருக்கிறதுனால நமக்கு முடியத்தில், நமக்கு நேரத்தில் சொல்லி அது நிறைய நம்ம அந்த பொறுப்புகள் வந்துட்டோம். மாறாக முதல் கடமை என்னவென்றால், ஒவ்வொரு மகனும் ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பெற்றோருக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதல் பகுதி. அடுத்ததாக தன்னுடைய குடும்பம், உற்றார், கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், குறிப்பாக கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கும் முழுமையாக தங்களுடைய நேரத்தை கொஞ்சமாவது ஒதுக்க வேண்டும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா சம்பாதிச்சிட்டோம், எல்லா வசதி சேர்த்து வச்சுட்டோம், நல்ல ஸ்கூலில் விட்டுட்டோம், நல்ல வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டோம், முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு பங்கு தான். மாறாக நீங்கள் அவர்களுக்கு பொறுப்புள்ள தந்தையாக, தாயாக இருந்து நன்முறையில் வளர்க்க வேண்டும், விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும், இறை அச்சத்தில் வளர்க்க வேண்டும். நான் அடிக்கடி அசம்பிளில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுதான், த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இந்த பிள்ளைகளுக்கு இறை பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கல்வி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். எனவே தவறு செய்யும் பொழுது கண்டித்து, சரியானவற்றை ஊக்குவித்து அவர்கள் இறை அச்சத்தில் வளர்க்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான கடமை ஒரு பெற்றோர் என்ற வகையில். ஆக குடும்ப கடமை முதலில். அடுத்ததாக நமக்கு சமுதாய கடமையும் இருக்கிறது. ஒரு ஆசிரியராக இருந்தால் பள்ளிக்கூடத்தில், ஒரு அலுவலராக இருந்தால் அலுவலகத்தில், அல்லது ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்தால் அந்த இடத்தில் அதையும் நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறாரு, நல்ல அப்பாவாக இருக்கிறாரு, பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு, குடும்பத்தோடு அதிகாரியாக இருக்காரு, வேலை சரியில்லைன்னா, பொறுப்புகள் சரியாக செய்யலைன்னா அது முழுமை அல்ல. எனவே சமுதாய கடமையும் ஒருவர் முழுக்க அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அது 2வது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உடலுக்கான கடமை, இந்த உடலுக்கான பொறுப்பு. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக ஓடா தேயிறோம், எனக்கு நேரமே கிடையாது, என்னுடைய அன்றாட பொறுப்பு வேலைகளை எல்லாம் குடும்பத்துக்காக தான், நான் வேலை செய்கிற அலுவலகத்துக்காக தான். வாட் அபவுட் திஸ் பாடி? கடவுள் கொடுத்திருக்க இந்த உடல், அதுதான் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம். அதற்கான நேரத்தை நம்ம செலவிடுவதே கிடையாது. காலையில் ஒரு 10 நிமிஷம் நம்மால் தனியாக உட்கார முடிகிறதா? அல்லது மாலை கொஞ்ச நேரம் நம்மால் ஓய்வு எடுக்க முடிகிறதா? எப்போ பார்த்தாலும் பரபரப்பா, ஒன்று ஸ்கூலுக்கு அல்லது அலுவலகத்துக்கு போவோம், வந்து ஒன்று டிவியை பார்ப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒருத்தர் ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். ஆக நமக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. மாறாக முதல் பொறுப்பு, முதல் கடமை இந்த உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேரம். அமைதியாக உட்காருவது, கொஞ்சம் முடிந்தால் ஆலயத்திற்கு வருவது, கொஞ்சம் அமைதியாக சில ஓய்வு எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாம் நமக்கு தேவை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? வயசான பிற்பாடு, வேலையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வாக் போகலாம், அப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.
நோய் வந்தால் தான் நாம் மருந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. நோய் வராமே பாதுகாப்பதற்கு நிறைய வழிகள் நிறைய சொல்கிறாங்க. காலையில் கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்யுங்க, கொஞ்சம் வாக் போக, கொஞ்சம் அமைதியாக நல்ல பாடல்களை கேளுங்க, நேரத்தில் படுத்து தூங்குங்க. இதெல்லாம் நம்ம மறந்துடும். 11 மணி வரைக்கும் 12 மணிக்கு வரைக்கும் நம்ம உட்காந்து என்னத்தை பெருசாக நம்ம சாதிக்க போகிறோம்? நேரத்தில் உறங்கி நேரத்தில் எழும்பொழுது இந்த உடலையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான உணவை நாம் எடுக்க வேண்டும், சரியான ஓய்வை நாம் எடுக்க வேண்டும், சரியான சில பொழுதுபோக்குகள் வைத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த உடல் பாதுகாக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே நம்முடைய முதல் பொறுப்பு இந்த உடலை பாதுகாப்பது. அதுதான் நம்முடைய ஆன்மீகம், ஃபிசிக்கல் அடோரேஷன் சொல்லுவாங்க. இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும். உடல் மண்ணுக்கு அல்ல, இது பாதுகாக்கப்பட்டு உயிர்க்க வேண்டிய ஒரு உடல். எனவே இதற்கும் நம் நேரத்தை செலவிட வேண்டும். ஆக ஆண்டவர் கூறுகிறார், சிசாருக்குரியதை சிசாருக்கும், யூதர் கிறிஸ்துவ கடவுளுக்குரியது கடவுளுக்கும் என்பது போன்று நமக்கு 3 கடமைகள். நம்முடைய குடும்ப கடமை, சமுதாய கடமை, தனிப்பட்ட கடமை. இந்த 3ஐயும் நாம் செய்யும் பொழுது தான் ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தமாகும். எனவே ஒரு பக்கமாக வளர்வதல்ல, ஒரு சமச்சீரான வளர்ச்சி, ஒரு சமச்சீரான பொறுப்பு, அதை நாம் வாழும் பொழுது தான் இந்த விழா நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எனவே அந்தோனியார் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை முழுமையாக வாழ்ந்து இன்று கோடியற்புதர், பதுவை புனிதர், நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அதே அளவுக்கு நாமும் நம்முடைய கடமைகளில் முழுமையாக வளர்ந்து இந்த நவநாட்களில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்வை நோக்கிய நம்முடைய பயணமாக இருக்க வேண்டும். நாம் கொண்டாடக்கூடிய அந்தோனியார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்ட வேண்டும். அவர் நம்மோடு நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரை கண்டு பாவிப்பவர்களாக, அவருடைய உதாரணத்தை, அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நாம் பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம்.